அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். கைப்புள்ள கட்டை எடுத்துட்டு கிளம்பிட்டாடா, இன்னைக்கு எத்தனை தர உருள போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போலதான் நேற்று இஸ்ரேலுக்கு எதிராகவும் காசாவுக்கு ஆதரவாகவும் சில அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், நம்முடைய சினிமா பிரபலங்கள் பிரகாஷ் ராஜ், வெற்றிமாறன் தொடங்கி எல்லாரும் போயிட்டு பயங்கரமா இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேசல, காசாவுக்கு ஆதரவாகவும் பெரிய அளவுக்கு பேசாம மோடி தாங்க காரணம், ஐயோ மோடி தாங்க இதை பண்ணாரு, ஐயோ மோடி தாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. காசால என்ன நடக்குது? இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே போயிட்டு பிரகாஷ் ராஜ் அவர்கள் என்னமா கூறாம்பாரியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் முழுக்க எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா காசாவுக்கு ஆதரவாக. சரி, காசாவில் இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் அங்கே என்ன விஷயத்திற்காக போராடுறாங்க இந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எதனால் இந்த போர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாவே தெரியும் எல்லாருக்கும். எதனாலனா ஹமாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீவிரவாதிகள். இங்க அந்த ஹமாஸ் அமைப்பை தீவிரவாதிகள்னு சொன்னா ஒரு சிலருக்கு கோபம் வரும். ஏன்னா அவர்களை வேற வார்த்தைகளை சொல்லி இங்க பலரும் பேசிட்டு இருப்பாங்க. பட் முழுக்க இந்த இஸ்ரேல் போருக்கு காரணம் ஹமாஸ் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பிணைய கைதிகளை அவங்க விடுதலை பண்ணாததற்கான காரணம் தான் இவ்வளவு பெரிய போர் தொடங்கியது. இதை யாரும் பேசல. ஏன்னா ஹமாஸ் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிணைய கைதிகளும் மனிதர்கள் தானே, அவங்கள பற்றி இங்க யாருக்கும் கவலை இல்லை. பட் இஸ்ரேல் நேரா போர் தொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க இந்த மதம் என பிரிந்தது போதும், இனம் என பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிள்ல இருக்கணும். மனித நேயம் அப்படின்னா எல்லாருமே மனிதர்கள் அப்படின்ற ஒரு கோணத்துக்குள்ள வரணும். அதை விட்டுட்டு எங்க ஆட்களை மட்டும் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஓடி ஒப்பாரி வைப்போம்னு சொல்றது தவறான ஒரு விஷயம். ஹமாஸுக்கு எதிராக இன்ன வரைக்கும் இங்க இருக்கக்கூடியவங்க யாரும் குரல் கொடுக்கல. சரி, இஸ்ரேல் இந்த காசா இதெல்லாம் விட்டு தள்ளுவாங்க, அது அவங்க பிரச்சனை. நம்ம இந்தியாவுக்குள்ள முதல்ல வருவோம். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல கவனிக்கணும். அதுதான் தேசப்பற்று. உலக அளவில் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு சொன்ன உடனே இஸ்ரேலும் போரை நிறுத்திடாது, காசாவில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளும் பிணைய கைதிகளை விடுவிச்சிட மாட்டாங்க. நீங்க இங்க பேசுற போராட்டத்தை கூட அவங்க அது அங்க போய் சேருமான்னு கூட தெரியாது, அது வேற கதை. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்போமா? இதே பகல்காம்ல 26 பேர் கொல்லப்பட்டாங்க. யாரு? 26 பேர். எந்த RSS காரர்களும் கிடையாது, பாஜகவை சார்ந்தவர்களும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. முழுக்க மனிதர்கள், சாமானியர்கள், அங்க சுற்றுலாவுக்காக சென்றவர்கள். அவங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நீ என்ன மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சாகடிச்சாங்க. அப்பெல்லாம் இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய ஆதரவாளர்களை திரட்டி ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்களா? கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. காஷ்மீருக்காக அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ஊடுருவ வச்சு தீவிரவாதிகளை வளர்த்து விட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த காஷ்மீர் மக்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை சீரழிச்சு சின்னாபின்னமாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஒரே நாவலாவது பாகிஸ்தானுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி ஏன்டா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த குரூப் போராடி இருக்காங்களா? சொல்லுங்க, போராட்டத்தை நிகழ்த்தி இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. எங்கேயோ இருக்கக்கூடிய இஸ்ரேல் காசா பிரச்சனைக்காக நம்ம ஓடி குரல் கொடுக்கிறோம். அது சரி, எங்க உயிர் பலி போனாலும் கண்டிப்பா நம்ம குரல் கொடுத்தாகணும், அது நம்ம மனித நேயம். ஆனா இங்க ஒரு மதத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு அவங்க இந்த மதம் அதனால நாங்க குரல் கொடுப்போம், ஆனா இங்க பலியானது வேற மதம், இந்து மதம், அவங்களுக்கு என்ன ஆனாலும் நாங்க குரல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் சமத்துவமா, சமூக நீதியா, இல்ல மதச்சார்பின்மையா? எந்த கோட்பாடுக்குள்ள இந்த சித்தாந்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஏன்னா எங்க உயிர் போனாலும் நாங்க குரல் கொடுப்போம்னு சொன்னா அதுதான் மனித நேயம், அதுதான் சமத்துவம், சகோதரத்துவம். ஆனா எங்க ஆட்களுக்கு எதுனா ஒண்ணு ஆனா மட்டும்தாங்க நாங்க போராளிகள் எல்லாம் கூப்பிட்டு, முட்டுச்சந்து போராளிகள் எல்லாம் கூப்பிட்டு நாங்க மேடை போட்டு நாங்க அங்க பயங்கரமா பேச வைப்போம்னு சொல்றதெல்லாம் சரியான ஒரு பார்வையா எனக்கு தெரியல. காசா மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதற்காக நான் அவங்க செத்து போனா போயிட்டு போட்டோம்லாம் சொல்ல விரும்பல. எங்கு போர் நடந்தாலும் அது மனித இனத்துக்கு ஆபத்தானது. எந்த போரினாலும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான நீதி கிடைக்காது, மக்கள் தான் கொல்லப்படுவாங்க. அது சரி, ஆனா நான் எனக்கு இங்க வந்தா மட்டும்தாங்க ரத்தம், இங்க வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு பாக்குறத நம்ம நிறுத்திக்கணும். அதே போல தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நம்ம யாரும் பேசல. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடை பத்தி பேசல. இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக போர்க்கொடி தூக்கல.
தொடர்ந்து காஷ்மீர் தீவிரவாதிகள் தொடர்ந்து இந்தியாவை தாக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்குள்ள ஊடுருவுறாங்க, அவங்கள பத்தி நம்ம எதுவுமே பேசல. அதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்பாடுக்குள்ள வராது. எங்கேயோ நடக்கக்கூடிய இஸ்ரேலுக்காக ஒப்பாரி வைக்கக்கூடியவர்கள் தமிழகத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளே முதல்ல நீங்க பாருங்க அப்படின்றத என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் பதிவு பண்றேன். உடனடியா பாருங்க, இவனுக்கு மதவெறி பிடிச்சிருக்கு, இவன் வந்து RSS கைகூலி, இவன் வந்து பாஜக சொம்பு அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. அதை சொல்லி சொல்லி பழகியும் போச்சு. பட் நான் சொல்லக்கூடிய சின்ன கருத்து என்ன அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் காரணம், அவங்களால தான் இந்த போருக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அந்த பிணைய கைதிகளை விடுவிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வருமான்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இவ்வளவு காசா மக்கள் சாவதற்கு, அவ்வளவு அடிபடுவதற்கு, அங்க இருக்கக்கூடிய வாழ்வை தொலைத்து விட்டு போவதற்கு என்ன காரணம்? யாரால இந்த பிரச்சனை நடந்தது, யாரால நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வெளியில நம்ம சொல்லணும். அது ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் இந்தியாவுக்குள்ளும் நம்ம வரணும். இங்க பகல்காம் நடத்தப்பட்ட தாக்குதல்ல பலியானவர்களுக்காக இன்ன வரைக்கும் ஒருத்தராவது போயிட்டு, சினிமா பிரபலங்கள் தொடங்கி யாராவது ஒருத்தர் போயிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம ஒரு போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ அறிவிச்சு ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டிருந்தா அதுதான் சகோதரத்துவம், அதுதான் மதச்சார்பின்மை. அதை விட்டுட்டு நாங்க எதுவும் பண்ண மாட்டோங்க, எங்க ஆட்களுக்கு பிரச்சனை நாங்க வருவோம், நாங்க போராளிகளை கூப்பிட்டு வந்து போராட்டம் வைப்போம்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையான மதச்சார்பின்மை கிடையாது அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ மூலமா நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.